ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 20 கேட்கலாமா? நேரம் இரவு 9 மணி. நாட்டாமை வீடு. பசியால் வாடும் வயிற்றோடு நாட்டாமையும் சொர்ணமும் ஆளுக்கு ஒரு தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தனர். அடுப்படியில் இருந்து அந்த பெரிய சட்டியை தூக்கி கொண்டு வந்து அவர்களின் முன்னால் வைத்தால் வடிவு. அப்பா, எம்மா, கூழ் காய்ச்சி கொண்டாந்துருக்கேன், வாங்க வந்து குடிங்க. இப்படி பட்டினி கிடந்தா அண்ணன் வந்துருமா? வாங்க. வேணாம்டி, நீ குடி. நீயும் அப்பாவும் சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது? பிடிவாதம் பிடிக்காம வாம்மா. எப்பா, எந்திரிச்சு வாப்பா, கொஞ்சமாவது குடிங்க. கன்னத்தில் கோடாய் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்ட சொர்ணம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. நம்ம மவன் வேற போயிட்டான். இனிமேலும் நம்ம மாகாளிக்கு அடங்காமல் ஆட்டம் போட்டால் தப்பிக்க முடியாதுங்க. வடிவாவது அவள் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்க. வடிவாம்பாவை ஓரக்கண்ணால் பார்த்த செல்வராசு, சும்மா கண்டதையும் பேசி புலம்பாத சொர்ணம், சாப்பிடு போ, எல்லாத்தையும் பிறகு பேசிக்கலாம். இல்லைங்க, நான் பிறகு பேசிக்கலான்னு சொன்னேன். சாப்பிடு முதல்ல. நீங்களும் சாப்பிடுங்க. வடிவு, அப்பாவுக்கும் கூழை ஊத்து. எதுவும் பேசாமல் மூவரும் கூழை குடித்து முடித்தனர். எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு உறங்குவதற்காக பின்கட்டுக்கு சென்று விட்டாள் வடிவு. அடியே கூறு கிட்டவளே, வடிவு இருக்கும்போது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? நீ பாட்டுக்கு மாகாளிக்கு அடங்காமல் ஆட்டம் போடுறோம் அது இதுன்னு பேசுகிற. கோபத்தில் வெடித்தார் செல்வராசு. இல்லைங்க, நம்ம தங்கம் குடல் கிழிஞ்சு போய் செத்து கிடந்ததை பார்த்த பிறகு நான் நானாவே இல்லை. இனி வர்ற காலத்துலையாவது ஆத்தா கிட்ட சரணடைச்சு நல்லபடியாக வாழணும்னு எனக்கு தோணுது. உனக்கு அப்படி தோணுது. ஆனால் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம ஒத்த மகனை வேட்டையாடி தீர்த்த அந்த சந்திரமாகாளி அம்மனுக்கு இனி திருவிழா உற்சவம்னு எதுவுமே நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேன். செல்வராசு ஆக்ரோஷமாய் பேசிக்கொண்டிருக்கும் போது பின்வாசல் கதவு தட்டப்பட்டது. யார் அது? நீங்கள் யாரையாவது வர சொல்லியிருந்தீங்களா? இல்லையே. சரி, நீ இங்கே இரு, நான் போய் யாருன்னு பார்க்குறேன். கதவை நோக்கி போனவர் சற்று நிதானித்து மெல்ல கதவை திறந்தார். வெளியே செம்பா நரைத்த தலையிலிருந்து மழை நீர் துளி துளியாய் சுட்டி கொண்டிருந்தது. ஏம்மா, யாருமா நீ? இந்த நேரத்தில் வந்து கதவை திட்டுறியே, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? நாட்டாம, நான் கெம்பாரெட்டியோட சிஷ்யை. அவர்தான் சந்திரமாகாளிக்கு நடக்க போகிற திருவிழாவை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய என்னை இங்கே அனுப்பி வச்சார். என் பேர் செம்பா. கெம்பாரெட்டியின் பெயரை கேட்டவுடன் அகமும் முகமும் வளர செம்பாவின் கையை பற்றி வேகமாக வீட்டுக்குள் இழுத்தாள் செல்வராசு. பின் வேகமாக கதவை சாத்தி தாள் போட்டார். வாங்கம்மா, உள்ளே வாங்க. எங்க யாருங்க இந்த கிழவி? பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. இவளை போய் உள்ளே கூட்டு வந்திருக்கீங்க, வெளியே துரத்துங்க முதல்ல. சும்மா இருடி. இந்த அம்மா நமக்கு உதவி செய்ய கெம்பாரெட்டி அனுப்பின ஆள். உட்காருங்கம்மா. ஐயோ அம்மா, மன்னிச்சிருங்க, தெரியாமல் பேசிவிட்டேன். பரவாயில்ல, அதை விடு. முக்கியமான ஒரு செய்தி சொல்லத்தான் நான் இப்போ இங்கே வந்தேன். எம்மே, உட்காருங்கம்மா. பார்த்தா ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்ச மாதிரி தெரியுது. சொர்ணம், உள்ளே போய் சூடாக கருப்பட்டி காப்பி போட்டு கொண்டா போ, சீக்கிரம். வேணாம், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன். அதனால் சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லிவிட்டு நான் புறப்படணும். மாகளைக்கு இந்த வருஷம் திருவிழா நடக்காது. என்ன சொல்கிறீங்க? ஆச்சரியமாய் கேட்டார் செல்வராசு. ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்கறதுக்காக பழி கொடுக்க இருந்த வெள்ளாட்டுக்குட்டியை நான் கடத்திட்டேன். அது போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகப்படி நாட்டாம, உங்களுக்கு நேரம் சுத்தமாக சரியில்லை. நீங்கள் 2 பேரும் இன்னும் 6 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதையும் சொல்லத்தேன் வந்தேன். கிளம்புறேன். அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. வெள்ளாட்டுக்குட்டி சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் எங்கன்னு சொல்லலையே. கெம்பாரெட்டி இப்போ எப்படி இருக்காரு? உடம்பு குணமாக வாய்ப்பு இருக்கா? அவர் மறுபடியும் கோகிலாபுரத்துக்கு வரணும். ஏன்னா அவர் உதவியோட மாகாளி கோயில் வாசலில் புதைச்ச எந்திரம் வெளியே வந்துருச்சு. அதன் கட்டில் இருந்த மாகாளி வெளியே வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் தேவையான நேரத்தில் எங்கள் குரு நிச்சயம் உங்களை தொடர்பு கொள்வார். கவனமாக இருங்க, அழுத்தமாக சொல்லிவிட்டு பின்வாசல் கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் செம்பா. விடிகாலை நேரம். ஏன் புள்ள, கதவை சாத்திக்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க, திருவிழா வருது, நம்ம பிள்ளைகளுக்கு புது துணியெல்லாம் வாங்கணும். ஓனர்கிட்ட கேட்டு சம்பளத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வாரீங்களா? கேட்டு பார்க்குறேன்டி. அவர் பெரிய மனசு பண்ணி தந்தாருன்னா நல்லா இருக்கும். சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினான் பரமன். பக்கத்து ஊரான ஆனைமலையன்பட்டியில் கறிக்கடைகளுக்கு ஆடுகளை சப்ளை செய்யும் வியாபாரிக்கு டிரைவராக வேலை பார்க்கிறான். விடிகாலை 4 மணிக்கு அவன் இங்கிருந்து கிளம்பினால்தான் 4:30க்கு பக்கத்து ஊருக்கு போய் வண்டியை கிளப்ப முடியும். அந்நேரத்துக்கு பஸ் இருக்காது என்பதால் எப்போதும் நடந்துதான் செல்வான். அன்றும் அப்படித்தான் வேகமாக நடந்து பட்டிக்காரர் நடராசன் வீட்டை அடைந்த போது கசாப்பு கடையில் இறக்குவதற்காக ஆடுகளை வண்டியில் ஏற்றுக்கொண்டிருந்தனர். என்னடா பரமா, இன்னைக்கு லேட்டாக வார? நீ தானே வந்து வண்டியை எடுக்கணும். ஏறு, வண்டியை கிளப்பு. என்ன சொல்கிறது, கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதைதான். நடராசன் ஒரேடியாக திட்ட ஆரம்பிக்க பரபரவென வண்டியில் ஏறி வண்டியை கிளப்பினான் பரமன்.
முன்னால் வந்து இன்னொருவன் ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட்டது. அதே வண்டியில் கசாப்பு கடைக்கு செல்லும் ஆடுகளின் கூட்டத்தோடு கூட்டமாய் கோயிலிலிருந்து செம்பா திருடி வந்த வெள்ளாட்டுக்குட்டியும் கலந்திருந்தது. நாட்டாமை வீடு. வாசல் தெளித்துவிட்டு சொர்ணம் உள்ளே வந்தபோது சட்டை பட்டன்களை மாட்டிக்கொண்டிருந்தார் செல்வராசு. என்னங்க இம்பிட்டு காலையிலே எங்கே கிளம்பிட்டீங்க? அதேன் அந்த செம்பா ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டேன்னு சொல்லிச்சுல, இந்நேரம் அந்த பாளையன் கோயில் நடையை திறக்க கிளம்பியிருப்பான். கொட்டத்தில் இருந்த ஆட்டுக்குட்டியை காணாமேன்னு பதறி அலறி துடிக்க ஆரம்பிச்சிருப்பான்ல, அந்த கூத்தை நேரில் பார்த்து ரசிக்கத்தேன்னு கிளம்புறேன். சரி போய் வாங்க. ஆனால் ஒன்று, என்னாடி சீக்கிரம் சொல்லு, தற்செயலாக அங்கே போகிற மாதிரி போங்க. அப்போதான் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராமல் இருக்கும். ஏன்னா முந்தா நாள் நீங்கள் தானே திருவிழாவை தள்ளி வைக்கலாம்னு சொன்னீங்க. அதனால் சில ஆளுகளுக்கு இந்த விஷயத்தில் உங்கள் மேலே சந்தேகம் வரலாம். முக்கியமாக அந்த குணசீலனையும் அவன் பெற்ற அந்த செண்பக பாண்டியனையும் தான் சொல்கிறேன். புரியுதுடி சொன்னோம், நீ சொல்கிறதும் சரிதான். நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்க. கோயில். வழக்கம் போல் திரிசூலத்தின் முன்னால் நெடுஞ்சான் கிணையாக விழுந்து வணங்கிவிட்டு எழுந்தார் பாளையன். ஆட்டுக்குட்டியை பார்த்துவிட்டு வரலாம் என நினைத்து பின்பக்கமாயிருக்கும் கொட்டாரத்திற்கு சென்றார். வாசலில் வாயை பிளந்து கொண்டு மாடன் உறங்கிக் கொண்டிருக்க, ச பொறுப்பு கெட்ட பையன் என முணங்கிக் கொண்டே உள்ளே எட்டி பார்த்தவர் அதிர்ந்தார். அங்கு வெள்ளாட்டுக்குட்டி இல்லை. கயிறு அருந்து போய் கிடந்தது. டே மாடா மாடா! குத்த வைத்து அமர்ந்து அவன் கன்னத்தில் பலமாய் தட்டினார். 7-8 தட்டுகளுக்கு பின் மெல்ல கண் விழித்தான் அவன். அடே படுபாவி பையலை, என்னடா செஞ்சு வச்சிருக்க? உன்னை நம்பி காவலுக்கு வச்சதுக்கு எனக்கு இது தேவதை. அங்கே பாரு, ஆட்டுக்குட்டி கவுறு அத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. 3 வருஷம் சென்று திருவிழா நடக்க இருந்த நேரத்தில் அவசுகுணம் மாதிரி நடந்து போச்சே, நான் என்ன செய்வேன்? அவன் மலங்க மலங்க விழித்தானே அன்றி ஒன்றும் புலம்பவில்லை. பூசாரியின் சத்தத்தில் அந்த சிறிய கொட்டாரத்தின் முன்னே வேகமாய் கூட்டம் கூடியது. விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்ட பின் எல்லோர் முகங்களிலும் பீதி. ஆத்தாளுக்கு பலி கொடுக்க வச்சிருந்த ஆட்டுக்குட்டி காணாமல் போயிடுச்சா? ஐயோ, நம்ம ஊருக்கு இனி எப்பத்தே நல்ல காலம் பிறக்குமோ என எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது அந்த பக்கமாக காரில் போய் கொண்டிருந்த நாட்டாமை வண்டியை நிறுத்த சொல்லி இறங்கினார். பூசாரி, என்னாச்சு? எல்லாரும் ஏன் இங்கே நிற்கிறீங்க? ஆடு காணாமல் போச்சு. பாளையன் வேண்டாவிருப்பாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். அதற்குள் யாரோ ஒருவர் குணசீலனிடம் தகவல் சொல்ல அவரும் விரைந்து வந்து விட்டிருந்தார். ஆடா? எந்த ஆடு? அட வெள்ளாட்டு குட்டிங்க. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? ஆடு எப்படி காணாமல் போகும்? எத்தனை வருஷமாக அந்த ஊரில் இருக்கேன், ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை கொஞ்சம் பொறுத்து செய்யலான்னு. யாரு கேட்டா? எல்லாரும் எல்லாத்துலேயும் அவசரப்பட்டு மாகாளிக்கு தீரா கோவத்தை கொடுத்துட்டீங்களே. ஏங்க நீங்கள் நிறுத்துங்க. சும்மா இதேன்னு சாக்குன்னு என்னத்தையாவது அச்சானியமாக பேசாதீங்க. பூசாரி, சும்மா கூட்டத்தை கூட்டி வச்சு புலம்பிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஆடு எங்கே போயிருக்க போகுது? எங்கன்னு தான் எங்கேயாச்சும் இருக்கும். அது கழுத்தில் தான் சமப்பு கைத்து கட்டியிருக்கோம்ல, அதை வச்சு சுழுவாக கண்டுபிடிச்சிடலாம். சிங்காரம் ஓம் அவனையும் அவனோட கூட்டுக்கார ஆளுகளையும் எல்லா தெருவிலையும் தேட சொல்லையா? குணசீலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே செண்பக பாண்டியனின் புல்லட் வேகமாக அங்கு வந்து நின்றது. அவன் பின்னால் பரமனின் கையில் வெள்ளாட்டுக்குட்டி. எல்லோரின் முகங்களிலும் சட்டென மகிழ்ச்சி பரவ நாட்டாமையால் அந்த அதிர்ச்சியை ஜீரணிக்கவே முடியவில்லை. பாண்டியா, தொலைஞ்சு போன ஆடு எப்படி உன் கையில்? எப்பா, என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் இந்த அண்ணன் சொல்லுவார். நான் கசாப்பு கடைக்கு ஆடுகளை ஏற்றிட்டு போகிற வேலை தான் பார்க்குறேன். இன்றைக்கு காலையில் ஆனைமலையன்பட்டியில் ஆடுகளை ஏற்றிக்கிட்டு போகிற வண்டியில் நம்ம சாமி ஆடும் கலந்துருச்சு. கசாப்பு கடையில் இறக்கி விடும்போது தான் பார்த்தேன். படக்குன்னு பயந்து போய் கடையில் விவரம் சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க பூசாரி ஐயா. பரமன் நீட்ட வாங்கிய பாளையன், நீ நல்லா இருப்ப என அவனை வாழ்த்தினார். அந்த ஊருக்கு எப்படி போச்சு என மக்கள் விவாதத்தை ஆரம்பிக்க அதை விரும்பாதவர் போல், போங்க பூசாரி, கொட்டாரத்தில் கட்டுங்க. இன்னும் 6 நாளுக்கு ஆட்டை பாதுகாக்க காவலை பலமாக போடுங்க. குணசீலன் சொல்ல தலையாட்டிய பூசாரி கொட்டத்தை நோக்கி போக கூட்டமும் நிம்மதி பெருமூச்சுடன் களையத் தொடங்கியது. தன் காரை நோக்கி நடக்க ஆரம்பித்த செல்வராசுவை நில்லுங்க என நிறுத்தினார் குணசீலன். கொட்டத்தில் இருந்த ஆடு எப்படி அதுவாக பக்கத்து ஊருக்கு ஓடி போய் கசாப்பு கடை வண்டியில் ஏறிச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் திருட்டு வேலையை மாகாளிக்கிட்ட காட்ட நினைக்காதீங்க. என் மாகாளிக்கு இந்த ஊர் ரொம்ப முக்கியம். எனக்கு அவளுக்கு திருவிழா நடத்துறது ரொம்ப முக்கியம். அது நடந்தாத்தேன் இந்த ஊர் அமைதி பூங்காவாக இருக்கும். களவாணி பையக எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சி திருந்துவாங்க. இந்த மாசி திருவிழாவை நிறுத்தணும்னு யார் முயற்சி செஞ்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். குணசீலனின் எச்சரிக்கை நாட்டாமையின் வயிற்றில் புலியை கரைக்க பீதியானார். வருவாள்.